டேய் மவனே, உங்க ஆத்தாக்காரி எங்க பால் ஊத்துறதுக்கு போயிட்டாளா? அதெல்லாம் போயிட்டாங்கப்பா. காலையில எந்திரிச்சோன்னே எந்திரியா எந்திரியான்னு அந்த கத்திக்கிட்டு இருந்தா பால் ஊத்த போகணும்னு. எந்திரிக்கலையே. நான் மட்டும் என்ன, என்னையும் தான் கத்து கத்துன்னு கத்துனாங்க. நான் எந்திரிச்சேனா அசரலையே, அப்படியே படுத்த மாதிரியே கிடந்தேன். அப்புறம் அதுவே புலம்பிட்டு போயிருச்சு. டேய் உங்க ஆத்தாக்காரிக்கு இருந்தாலும் கொழுப்பதிகண்டா. எப்ப பார்த்தாலும் நம்மளையே வேலை சொல்லி சாவடிக்கிறாடா. அம்மா சொன்னோன்னு அப்படியே நீ செஞ்சுட்டு தான் மறுவேளை பாப்ப. ஏன்பா நல்ல நாளே ஒரு வேளை செய்ய மாட்டேன். அப்படியோ அந்த ஆர்வத்தை ஒரு வழியா இந்த ஊரை விட்டு அனுப்பிட்ட. இப்போ உன் காட்டுல மழைதான். ஏன்டா ஏன் வயிற்றுச்சலை கூட்டிக்கிற? நானே இப்பத்தான் அவன் போயிட்டான்னு சந்தோஷத்துல இருக்கேன். அதுக்குள்ள மறுபடி நீ இழுக்கிறியே நீ? அவன் இருந்தா அவன் அதை பண்றான், அவன் இதை பண்றான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பியே. அத்தான் அவன் போயிட்டோன்னு சந்தோஷமானு கேட்டேன். வாயா உள்ள வா. எப்பா அம்மா தான்பா வருது. வாயான்ட்டு வராளே, யாருடா வர்றது? செத்து போன உங்க அப்பா என்ன சும்மா ஜாலி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி, முடிஞ்சிடும் ஒரு நாள்ல ஒரு நாள் கொஞ்சம் ஜோலி. என்ன ஒரு வழியா 2 பேரும் எந்திரிச்சிருப்பீங்களே, ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சவனே எந்திரிச்சிடுறது. பால் ஊத்த போயிட்டு வந்துட்டியா? என்னை நேரமா எழுப்பி இருக்கலாம்ல, நான் போய் ஊத்திட்டு வர மாட்டேனா? ஐயோ, அப்படியே நீ ஊத்தி தள்ளிட்டு தான் மறுவேளை பாப்ப. எழுப்ப எழுப்ப எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கணக்கா படுத்துக்கிட்டு பேசுறியா பேச்சு? டேய், நான் கத்துற கத்துக்கு பார்க்கடல்ல படுத்திருக்க பெருமாளே எந்திரிச்சு வந்துருவாருடா. ஆனா நீ எந்திரிச்ச தூங்குறவனை எழுப்பிடலாம்டா. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எக்காரணத்தை கொண்டு எழுப்ப முடியாது. அந்த மாதிரி உங்க 2 பேர்த்தையும் என்னைக்கும் திருத்த முடியாது. சரி, யாரு பின்னாடி நிக்கிறா? ஒண்ணுமே தெரியலையே. இவனை எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? படுபாவி பய, இவனால நேற்று எம்பட்டு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப எந்த மொகர கட்டையை வச்சுட்டு இவன் வந்திருக்கான்? காசை வாங்கிட்டு பத்தி விட வேண்டிதானே? டா 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. இப்படியும் ஓவரா தான் நடிப்பீங்க. எதுவும் தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். எதுவும் தெரியாதுன்னு நடிக்க வேணாமா? அடியே என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இந்த படுபாவி பையனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்ட தெரிஞ்சோம். அவனா மாட்ட விட்டான். நீங்க 2 பேரும் பண்ணின வேலையால தான் மாட்டிக்கிட்டு முடிச்சீங்க. மறந்துட்டீங்களோ? என்னாடி நேத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு இவனை பார்த்தோன்னே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். எப்ப ஆறுமுகம், நீ போய் உக்காரியா? யாரு பையனை வந்து நீ என்னத்துல சம்பாரிச்சு போட்ட? என்னத்தை பெருசா கிழிச்சு போட்ட? ஒரு வெங்காயமும் கிடையாது. பேசலாம் பேச்சு. இப்ப எதுக்கடி அவனை சொல்லிக்கிட்டு இருக்க? அவனாவது சின்ன தண்ட சோறுனா நீ பெரிய தண்ட சோறு. 2 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. வாயை மூடிக்கிட்டு இருங்க. ஆரம்பத்தோட காலை கழுவி குடிச்சா கூட உங்க 2 பேத்துக்கு அறிவு வராது. வாயை மூடுறா. எவ்வாறு சரோசா, நேத்து இவனால பெரும் பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். எதுக்கு அவனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வேற எதுக்கியா? நம்ம வீட்டுல நம்ம பையனாட்ட இருக்கணும்னு தான். பையனா? என்னடி சொல்ற? ஐயோ, ஆறுமுகத்தோட கதையை கேட்டா நீயே இப்படி பேச மாட்டேயா? மனசு மாறிடுவ. என்ன வெங்காயம்? ஐயோ, நீ ஆறுமுகம் போனால அந்த அமுதாப்புல அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே இவனை கழட்டி விட்டுட்டு அவன் சொந்த மந்தம் தான் முக்கியம், காசு பணம் தான் முக்கியம்னு அவங்க கூட போயிட்டாளாமா. தம்பியை கழட்டி விட்டுட்டு பாவம் அந்த பையன் வாழ்றதா சாவறதான்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அங்கே ரோட்டில் படுத்து கிடந்ததை பார்த்தோன்னே எனக்கு உசிரே இல்லையா. இவன் கதையெல்லாம் கேட்டோன்னே எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக இருப்போன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேயா. அவனுக்கு நின்ன தனியாக உழவு சாக்க போகிறோம். நம்ம சாப்பிட்றதில்ல கொஞ்சோண்டு சாப்பிட போகிறான். இதில் என்னையா குறைஞ்சிட போகிறோம்? ஆத்தாடி, இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? அந்த பிள்ளைய நான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சேனே. நீ கூட அப்பயே சொன்ன அந்த பிள்ளை வாழாதுன்னு. அதே மாதிரி ஆயிப்போச்சு போ.
என்னத்த சொல்ல, எனக்கே சங்கட்டமா போச்சியா. அதான் உனக்காக நாங்க இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஐயா. சரி வீடு, என்னமோ ஒன்று நடக்கக்கூடாதுல நடந்து போச்சு. பையனுக்கு ஏதோ செஞ்சு கொடு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டியா இல்லையாப்பா நேத்து? இல்லைங்கக்கா. இந்தா உலைய வச்சு விட்றேன், 5 நிமிஷம் தான். தக்காளி வணக்கி சாப்பாடு கொடுக்குறேன். இங்க பாரு, சம்மந்தி குடும்பத்துல இவ போனதை பத்தி பேசணும்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படி இப்படின்னு நாங்க பாட்டுக்கு எதையோ ஒன்று சொல்லி வச்சிருக்கோம். அப்பதான் சம்மந்தியோட மனசு மாறும்னு, இல்லைன்னா இது பெரும் பிரச்சனையாய் போயிடும்னு அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி சொல்லணும், சரியா? அமுதா, புரியுதா? ஆ புரியுதுப்பா. நாங்கள் இருக்கும்போதோ இல்லை நாங்கள் எதுவும் வெளியே போயிருக்க நேரமோ சம்மந்தி குடும்பத்துலேருந்து உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏம்மா நீ ஓடி போனியே அங்கே எப்படி பார்த்துக்கிட்டான் என்ன ஏதுன்னு, அவன் உன்னை கஷ்டப்படுத்தனா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு உசுரெடுத்தான், இதை வரதட்சணை கேட்டான், அப்படி இப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லு. அப்போ தான் அவங்க மனசு மாறும். இல்லைன்னு வையே அப்புறம் அது தப்பாக போயிடும். ஆ சரிம்மா. ஏன்னா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்கிறோம், பின்னாடி உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இங்க பாருப்பா துரை, உனக்கும் தான் மருமவ கிட்ட நீ அன்பா பேசு வையி, நாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா தங்கச்சி விஷயத்த மட்டும் அப்படி எதுவும் பேசிட வேண்டாம். அந்த பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டான், என் தங்கச்சியை ஏமாத்திட்டான்றதை மட்டும் நீ சொல்லு, வேற எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். ஓனவளை அப்படியே விடுறத விட்டுவிட்டு வீட்டுக்குள்ள விட்டுவிட்டு இப்ப அவங்களுக்கு பொய்ய சொல்ல அதை பண்ணி இதை பண்ணுன்னு இருக்கீங்க. டேய், அவனே வேணான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு நம்ம குடும்பத்துல நம்ம தான் முக்கியம்னு வந்துட்டாடா. இனிமே எதுக்கு பழச பேசிக்கிட்டு இருக்க? விடு, நம்ம புள்ள 1000 தான் இருந்தாலும் நம்ம புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? அன்னைக்கெல்லாம் அவ அப்படி போயிருவா இப்படி போயிருவான் இருந்த, இப்ப மட்டும் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலடா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். ஏன்னா சம்மந்தி குடும்பத்துல ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க, ஏன்னா நம்ம பிள்ளைய இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோன்னு எதுவும் சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொல்றேன். என்னமோ பண்ணுங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எம்மாடி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது, சரியா? உங்க அண்ணன் நீ வீட்டை விட்டு போயிட்டேன்ற அந்த வருத்தத்துல அப்படி பேசலாம், மற்றபடி உன் மேல எல்லாம் பாசம்லாம் அதிகமா இருக்கு. சரிம்மா. எம்மாடி உங்ககிட்ட போனு கீழே எதுவும் இருக்குதா? இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி போனு கீழே எதுவும் இருந்தாலும் அதை கொடுத்துரு, தலையை சுத்தி தூக்கி வீசிடுவான். இனிமே அவனோட சங்காத்தமே வேணாம். அப்படி எதுவும் போன் இருந்தாலும் அவன் போன் அடிப்பான் உன்னை மறுபடியும் கூப்பிட வைக்கிறதுக்கு. அவன் கூட எல்லாம் போனீங்கன்னா மறுபடியும் நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம். ஆமாண்டி, இந்த ஒரு தடவையே சம்மந்தி குடும்பத்துல கையில கல்ல உளுந்து உன்னை சேர்த்து வச்சிருக்கோம். இன்னொரு தடவை மறுபடியும் அவன் தான் முக்கியம்னு போனேன்னு வையே, அதோட போய் சேர்ந்துட வேண்டிதான், எங்களை எல்லாம் மறந்துட்டு. என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்ட? சோறு குழம்பு அவியல் குவியல்னு எல்லாம் செஞ்சுட்டேன். சாப்பாடு போடணும், அதுக்கு தான் போனே கூப்பிட்டேன். ஆயிடுச்சுன்னா நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே, என்னையே தான் கூப்பிடணுமா? நீ செய்யலாம்லம்மா. உனக்கு வேலை செய்யறதுனாலே வலிக்குமே, ஒரு வேலை வணங்காது. அப்புறம் அவ வீட்டுல இருந்து அவங்க புள்ள வந்திருக்குன்றாங்க. என்ன மாப்பிள்ளை எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா? ஏதோ வீட்டில் வேலை செஞ்ச மாட்டுக்காரன் பயலோட போயிட்டான்னு சொன்னாங்க. அவ்வளோதாம்மா, மற்றபடி எதுவும் நாங்கள் பேசிக்கல. ஏண்டி, உனக்கு நாத்தனார் பிக்கல் புடுங்கல்னு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒத்த பையன் இருக்க வீடா பார்த்து சம்பந்தம் முடிச்சு எல்லாம் பண்ணணும். கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்கிறா அந்த புள்ள. இப்ப என்னடி பண்றது? எனக்குமே ஒன்றும் புரியலம்மா. இங்க பாரு, இப்ப மறுபடியும் வந்திருக்கா, மறுபடியும் எதுவும் வில்லங்கத்தை இழுக்காம இருக்க மாட்டா. நீ சூதானமா இருந்து பொழைச்சிக்க. மாப்பிள்ளைகிட்ட சொல்லி காசு பணத்தெல்லாம் இறச்சிக்கிட்டு இருந்தேன்னு வையி, பின்னாடி கஷ்டம்னா படணும். இங்க பாரு, உனக்கு வரதட்சணை கொடுத்த நகை நட்டை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. அந்த பிள்ளையை எடுத்துட்டு ஓடுனாலும் ஓடிடுவா. பாடின வாயும் ஓடுன காலும் ஒரு இடத்துல நிற்காது, ஒரு இடத்துல வாயும் பேசாம இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எப்படியா இருந்தாலும் ஓடும். அதுக்காக நீ தான் பாதுகாப்பா இருக்கணும், மாப்பிள்ளை கிட்ட சொல்லி. சரிம்மா. முடிஞ்ச அளவுக்கு தனி கொடுத்தன வரத பாரு, சும்மா அங்கேயே இருந்துகிட்டு இருக்காம. அவ்வளோ பெரிய வீடுமா, அதெல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்தனம்மா. ஆமா, உன் நாத்தனார் கறி வந்து உட்காந்துட்டா, அவளுக்கும் சேர்த்து எல்லாம் நீ வடிச்சு கொட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? சரிம்மா. அதுவும் இல்லாம இவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட நகை நட்டுன்னு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. நீயும் மாப்பிள்ளையும் தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். அதனால புத்தியா இருந்து பொழைச்சிக்க. சீக்கிரம் அவளை தாட்டி விடுற வழியை மட்டும் பார்த்து அனுப்பி விடுற வழியை பாருங்க. சரிம்மா. அதுவும் அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது? சம்மந்திக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போறதா இருக்கு. போனவ அப்படியே போய் தொலைவான்னு பார்த்தா அப்படியே திரும்பி வந்திருக்கா. திரும்பி வந்தவ வினையோட வந்தா என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், தெளிவா புத்தியா பொழைச்சுக்க.
அந்த காலத்துல எல்லாம் நாங்க பெரியவங்க முன்னாடி உட்காரத்துக்கே யோசிப்போம். ஆனா நீ விசில் அடிச்சுக்கிட்டு உட்கார்ற. ஆ? அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆளும் போல கீயும் போல. என்ன அப்பாயி ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கு. ஆமாம்பா, ரொம்ப ஜாலியா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வாவே 2 பேரும் சேர்ந்து குத்தாட்டம் போடுவோம். ஏற்கனவே அத்தையும் நீயும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுல கும்மி அடிக்கிறீங்க. இதுல நான் வேற உன் கூட சேர்ந்துக்கிட்டு குத்தாட்டம் போடணுமா? குத்தாட்டம். அப்புறம் அப்பாயி சுருக்கு பையில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பைய வேணா இருக்கு. சுருக்கு பையுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நடிப்பு தானே ஆகாதுன்றது. சொல்லு அப்பாயி, என்ன வச்சிருக்க? டேய், ஒண்ணும் இல்லடா, கம்முனு போட. அத்தைக்கு மட்டும் வர மாசம் மாசம் பென்ஷன் காசை எடுத்து கொடுக்கறேன். எங்களுக்கு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிருவேன். ஏடா, அந்த காசுலயே தான் நீயும் உங்க அப்பனும் குறியா இருப்பீங்களா? 10 ரூபா வந்துடக்கூடாது. உங்க அப்பன் அப்படியே தாஜா பண்ணி வாங்கிட்டு போயிருவான். உன் அத்தை கறி தாஜா பண்ணி வாங்கிட்டு போயிருவா. நீயும் வந்துரு. இப்படி 1000 ரூபா பென்ஷன் காசுக்கு 6000 பேர் வந்துருங்கடா. ஆளுக்கு பிரிச்சு கொடுத்துட்றேன். சரி சரி, ஒரு 100 ரூபா நான் கொடுவேன். ஏண்டா, வயசான காலத்துல நானே பென்ஷன் காசை வாங்கிக்கிட்டு வெத்தலை பாக்கு வாங்குறது எனக்கு ஏதாவது தேவைக்கு வாங்கிக்கிறேன். வேலை வெட்டிக்கு போய் நல்லா சம்பாதிக்கிற வயசுல போய் ஆயா கிட்ட வந்துட்டு காசு கேட்குறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏப்பாயே, சின்ன வயசுல மட்டும் இந்த பேராண்டி முட்டாய் வாங்கிக்க, இந்த பேராண்டி வச்சுக்க, இந்த பேராண்டி டென்ட் கொட்டாய்க்கு போ அப்படின்னலாம் காசு கொடுப்ப. இப்ப கொடுத்தா நான் குறைஞ்சா போயிருவேன். அப்ப அறியாத புள்ள கொடுத்தேன். இப்பதான் நல்லா அறிஞ்சு தெரியற பிள்ளைக்கு என்னத்தை போய் கொடுக்கறது? இனிமே நீங்க தான் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கணும். நான் சம்பாரிச்சு கொடுக்க முடியாது. அப்பாயே, உன்கிட்ட 3000 நாளையுமே கேட்கறேன். ஒரு 100 ரூபா கொடு. யாரு கம்முனு போயிரு. எவரு 100 ரூபா கொடு அப்பாயே. இத சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, கம்முனு போட. யார் அப்பாயே, ஒழுங்கா கொடு. அப்ப நான் சம்பாரிச்சு வேலைக்கு ஆரம்பிச்சேன்னா 10 ரூபா கட்டினா கூட கொடுக்க மாட்டேன். இல்லைனா மட்டும் நீயும் உங்க அப்பனு கொடுத்து தள்ளிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. ஓஹோ, அப்படி வேற. சரி ரைட். இனிமே என்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இந்த டிவியை போட்டு விடுன்னு சொல்லுவல்ல. எங்க அம்மா ரிமோட் எடுத்து ஒளிய வச்சுட்டு போனா அந்த ரிமோட் எடுத்து கொடுன்னு சொல்லுவல்ல. அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. இப்பெல்லாம் எனக்கே டிவி போட தெரியும். நான் ஒன்னும் யாரையும் எடுத்து கொடு வையின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உங்க அத்தை சொல்லி கொடுத்துட்டா. ஓஹோ, அப்படியே ரைட், பாத்துக்கிறேன். டேய், அந்த கடையில போயிட்டு கடுகு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாடா. ஏம்மா, இந்த வீட்ல என்ன மட்டுமா பெத்த? உன் பிள்ளைங்க தானே பெத்து வச்சிருக்க. அதுகிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட சொல்ற? ஏண்டா, அவ பொம்பளை புள்ளடா, நீ பையன்டா, போய் வாங்கிட்டு வா. இப்பெல்லாம் பொண்ணுங்களும் பசங்களுக்கு சரிசமம்னு சொல்றீங்கல்ல, போய் வாங்கிட்டு வர சொல்லு. ஏண்டா, அவ வேலைக்கு போற புள்ளடா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவளுக்கு லீவு. அன்னைக்கு கூட வீட்டுல தூங்கி எந்திரிக்கிற பிள்ளைய போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்குமா உன் நியாயம்? உன் புள்ளைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. டேய், பாவண்டா. ஒரு நாள்ல ஒரு நாள் நானும் வேலை வெட்டிக்கு போவேன். அன்னைக்கு பாத்துக்கிறேன். அன்னைக்கு அந்த புள்ளைய என்ன பண்றேன்னு பாரு. அடுத்த வீட்டுக்கு போற புள்ள பொம்பளை புள்ளையோடே தாண்டா போட்டி. ஒரு ஆம்பளை பையன் ஓடணும், ஒடியாரணும். இந்த வயசுல ஓடாம வேற எந்த வயசுல ஓடுவ? ஓடுற பாம்பை காலில் மிதிச்சு நசுக்கி பிடிக்கிற வயசு. ஆனா காலு சத்தவன் மாதிரி ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. என்ன சத்தமா போட்டுக்கிட்டு இருக்க? கடுகு வாங்கிட்டு வர சொன்னேன், போக மாட்டேன்ட்டான். அதான் நானே தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். என்ன தண்டசோறு, வீட்டுல சும்மா தின்னுட்டு தானே கிடக்குற. ஒரு கடுகு வாங்கி வந்து கொடுக்கறதுல என்ன ஆகிற போகுது? உன் வயசுல உள்ள பயல்களை என்னென்ன வேலை பாக்குறாங்க. அப்ப கூட வந்து ஒரு வேலை பார்க்க முடியல, ஆத்தாளுக்கும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க முடியல. கால் நல்லா தானே இருக்குது, மட்டும் வாய் மட்டும் பாரு, அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திங்க தெரியுதுல. ஒரு பொருள் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன? என்ன நம்ம பையன் என்னைக்கு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டான். நேத்து அவ காசு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுல இருந்து அங்கிட்டு சாஞ்சிட்டானோ. இது நல்லதுக்கு இல்லையே. எப்பயும் நானே தான் போடுமா, ஏன் அந்த பிள்ளைய அனுப்புறது? யாரு அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. பொம்பளை பிள்ளைய போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு. பொம்பளை பிள்ளைங்க பிறந்த வீட்டுல இருக்க வரைக்கும் தான் அதுங்களுக்கு எல்லாமே. புகுந்த வீட்டுக்கு போனா எப்படி எப்படி புருஷங்க அமைவான்னு தெரியாது. வா போய் வாங்கிட்டு வந்து கொடு. ஒன்றும் வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன நடக்கிறது என்ன புதுசா? சொல்லிக்கிட்டே இருக்க, உக்காந்துக்கிட்டே இருக்க, எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி.
அவனை எதுக்கு திட்டுறீங்க? நானே போறேன். இங்க இருந்து வெக்குன்னு வேகாத வெயிலுக்கு அங்க ஓடுற வேலைக்கு மறுபடியும் வீட்டுல இங்க வேலை தண்ணி தூக்கணும் எல்லா வேலையும் நீயே பாக்கணுமா? ஆளுக்கு எல்லாரும் தான் வீட்டுல இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா வேலை முடியும். ஒரே ஆளு கைய பார்க்காம வீட்டுல இருந்து எல்லாம் வேலை வெட்டிய பாருங்க. ஏமா சும்மா உட்காந்தே பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்காம ஒரு வெங்காயம் தக்காளியாவது உரிக்கலாம்ல? அதுக்கு கூடவா கையும் காலும் வலி வருது? இல்லப்பா, நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன். ஆமா ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லாம தான் போகுது. வீட்லயே தான் உட்காந்துருக்க. 24 மணி நேரமும் புறணி பேசுறீங்க. என்னதான் குசு குசு குசுன்னு பேசுறீங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் உனக்கு எந்த உடம்பு நல்லா இல்லாம போகாது. ஒரு வேலை செய்யறதுனா தான் உனக்கு வலிக்கும். உட்காந்த இடத்துல இருந்தே வெங்காயத்தை உரிக்கலாம், காய்கறி அறியலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. டேய் போய் வாங்கிட்டு வாடா போடா. என்னடா நடக்குது இந்த வீட்ல? ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஆச்சரியமா இருக்கு, என் புருஷனா இப்படி பேசிட்டு போறது? அந்த ஆள் என்னைக்கும் கல் நெஞ்சக்காரனாச்சே, கரைய மாட்டானே. நானும் அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்ப்பேன், எல்லா வேலையும் நான் செஞ்சாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. அவங்க அம்மாவையே இன்னைக்கு வேலை செய்யன்னு சொல்லிட்டு போறாரு. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இது கனவா இல்லை நினவா? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன என் பையன் இப்படி மாறிட்டான்? ஒருவேளை என் பையனுக்கு ஏதோ சொக்கு பிடிக்கிது போட்டுட்டாளா? எப்பயும் இங்கே படுக்கிற பையன் நேற்று அங்கே போய் உள்ளே படுத்துக்கிட்டான். போதாத குறைக்கு காலையில் அவளுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இது ஒன்றும் சரியில்லையே, இது இப்படி எதுவும் நடக்கக்கூடாதே. வரட்டும், வெளியே போன என் புள்ள வரட்டும். வந்தோடனே அவகிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இப்படியே போணுச்சு அவளைத்தான், இவளை கையில் பிடிக்க முடியாது. ஏற்கனவே கையில் பிடிக்க முடியாது. இதில் என் பையன் சப்போர்ட் பண்ணா இதுதான் ஜாக்குன்னு தலையில் ஏறி ஆட ஆரம்பிச்சிருவா. இதை முளையிலே கிள்ளி வீசணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்குமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்படி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பட் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 2 சேனலையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ணி வீடியோ போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட லைக்கை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு மேற்கொண்டு என்னென்ன மாதிரி கண்டென்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான கண்டென்ட்டை வந்துட்டு நம்மளோட ஸ்டோரிஸில் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வீடியோவுக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்க்கு மார்க் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மார்க்ஸும் தான் நமக்கு நம்மளோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் திருமணம் டீம்.